எனக்கு இன்னைக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ரஜினிகாந்த் சார் தமிழர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சிகப்பா இருந்தால் தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், பொண்ணு கொடுப்பானுங்க, பொண்ணுங்க திரும்பி பார்க்கும் அப்படிலாம் ஒன்று இருந்த காலகட்டத்தில் கருப்பா கருப்புக்கு ஒரு கௌரவம் தந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 45 வருஷம் நம்பிக்கையோட இருந்தா ஜெயிக்கலான்னு எல்லா வயசுக்கும் நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கவர் திரு ரஜினிகாந்த். 60 வயசானா கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும். ஆனா 75 வயசுலயும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். அவர் அப்போலோல இருக்காரு. அவர் எப்பவும் லோ கிடையாது. அப்போலோல இருக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்பவுமே லோ கிடையாது. அவர் எப்பவுமே டாப் தான். நிச்சயமாக இறை ஆசீர்வாதம், நம்மை போன்ற தூய நல்ல ரசிகர்களின் ஆசீர்வாதம். நிறைய அரசியல்வாதிகள் நிறைய பேர் அவருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. ஆனால் நான் நம்புறது ரசிகர்களின் வாழ்த்து. அதுதான் உண்மையா இருக்கும். மிச்சம் எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்கும். ரசிகன் அன்பை மட்டும் காட்ட தெரியும் அவனுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை புதுப்பிச்சிருக்காரு. நான் இன்ன வரைக்கும் நம்பிக்கையோடும் இறை பக்தியோடும் எதிர்காலத்தில் ஒரு மாபெரும் சாதனையை என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட என்னை நான் தயார்படுத்திக்கிட்டே இருக்கேன் இறையோ ஆசீர்வாதத்தில். அதற்கெல்லாம் ஒரே காரணம் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் ஆரோக்கியத்தோடு வருவார். உங்க ஆசியிலையும் உங்க பிரேயர்லையும் நல்லவங்க பிரேயர்லையும் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவங்க சில அம்மா அப்பாக்களுக்கு தெரியக்கூட தெரியாது. ரஜினி சாருக்காக ப்ரே பண்ண சொல்லுங்க. பெத்தவங்க அவங்க ப்ரே பண்ணாங்கன்னா நிச்சயமா ரஜினி சார், ஏன்னா போன கரெக்டாக 11 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கப்பூருக்கு 2011 இதே மாதிரி ஆச்சு. தமிழர்கள் நாம தான் அவரை காப்பாற்றணும். திருப்பி தமிழர்கள் நாம் அவரை காப்பாற்றி இன்னொரு 10-15 வருஷம் அவரை நம்ம ரசிப்போம். அவர் அதுக்கான தீனி கொடுக்கக்கூடிய தில்லு கை தான் அது. அந்த கை விரைவில் குணமாகி மீண்டும் அவருடைய பணிகளை செய்து, அவர் பணிகளை செய்கிறாரோ இல்லையோ அவர் ஆரோக்கியமாக இருந்தால் போதும். அவரை நம்மளாம் நேசிக்கிறோன்றதை மட்டும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா போதும். அவர் அரசியலில் எதையோ செய்ய வேண்டிய ஒரு காலம், அதை அவர் இப்போது புரிஞ்சுக்கிட்டு வந்த உடனே சினிமா ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியலுக்கு இந்த தமிழ் மண்ணுக்கு நான் எதையாவது செய்யணும்னு அவர் நினைச்சாலே போதும், அவர் பொழைச்சிக்குவார். இன்னும் 20 வருஷத்துக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் திருப்பி சினிமா மட்டும்தான் என் ரசிகனை நான் குஷிப்படுத்துவேன்னு நினைச்சாருன்னா பத்தாது. ஏன்னா இந்த தமிழ் மண்ணுக்கு ரஜினிகாந்த் வேணும். தமிழர்கள் அவரை மீண்டும் காப்பாற்றுவார்கள். தமிழர்களை அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன அத்தனை உள்ளங்களையும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் மீண்டு வந்தால் அந்த உயிர் நீங்கள் தந்த பாக்கியமாக இருக்கும். அந்த பாக்கியத்திற்கு ரஜினிகாந்த் எதையாவது செய்ய வேண்டும், செய்வார் என்று நம்புகிறேன். மீண்டும் எனக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் பாதம் தொட்ட நன்றிகள். பிரவீன் காந்தி. என்றும் உங்களை நேசிக்கும், என் படங்களை நேசித்ததனால் என்னை இன்றும் நேசிக்கும் உங்களுக்கு என்னுடைய பரிபூர்ண நன்றிகள். பிரவீன் காந்தி, ரட்சகன் பட இயக்குனர், ஜோடி ஸ்டார்.